ஒன் மைண்டட்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிசாசுக்கே பாருங்க, பிசாசு எப்படி இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணும் அப்படின்னு பிசாசிட்ட போய் கேட்குங்க, ஈன்னு இழிச்சின்னு என்ன சொல்லலாம்? வி ஹேவ் ஒன் மைண்டட்னஸ். உங்களுக்கு இருக்கான்னு கேட்பான். உங்களுக்கு இருக்குதாடா? நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கின்னு சுற்றிக்கின்னு ஒருத்தரை பார்த்தா ஒருத்தருக்கு ஆகுது இல்லை. ஒருத்தருக்கு யாருனா நல்லா பண்ணால் அவங்களுக்கு கமெண்ட் கீழேருந்து வந்துடும். அந்த பாட்டியே வேறு மாதிரி கூட போட்டு என்ன பண்ணிடுறாங்க, இவன் கெட்டவன், இவன் ரொம்ப ட்ரிக்ஸ் பண்ணுறான், இவன் அத்தை பண்ணுறான், இவன் இத்தை பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனை அழிச்சிட்டு யார் தான் நல்லவங்க சொல்லுங்கள்? யார் தான் நல்லவங்க இருக்காங்க இந்த உலகத்தில்? யாருமே நல்லவங்க இல்லை. கர்த்தர் ஒருவரை தவிர வேறு யாருமே உண்மை இல்லைப்பா. யாருமே உண்மை இல்லை. எல்லாருக்குமே பலவீனங்க இருக்கு. மனுஷனாலே பலவீனம் நிறைந்தவன் தான். அந்த பலவீனத்தின் நடுவில் ஆண்டவர் அவனை வச்சு ஏதோ செய்ய வைக்கிறாரா, ஏதோ செய்யட்டப்பா. நம்ம என்னத்துக்கு அவருக்கு தலை வைக்கணும்? நடுவில் அவர் வர போறாரு, கணக்கு கேட்க போறாரு. அது அந்த வேலை அவருது. ஸோ ஏக சிந்தை அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நம்மையே நம்ம கொடுக்கறதுக்கு போகிறோம். நாலாவது, நம்ம பரலோகம். ஃபஸ்ட்டு அப்பேற்பட்டவங்களுக்கு ரிவைவல் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏக சிந்தை உடையவர்களாக இருக்கணும். ஒன் மைண்டட்னஸ். சபைக்கு எதுக்கு போகிறோம்? ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு போகிறோம், ஆண்டவரை நன்றி சொல்றதுக்கு போகிறோம். அப்போ நம்மையே நம்ம கொடுக்கறதுக்கு போகிறோம். நாலாவது, நம்ம பரலோகத்துக்கு போகிறோம், அதுக்காக போகிறோம். அஞ்சாவது, நம்ம தனியாக போகக்கூடாது, எல்லாரையும் நம்ம கூட கூட்டணும். இதுதான் உங்களுடைய கொள்கையாக இருக்கணும். இன்றைக்கி எதுக்கு போகிறாங்க சபைக்குன்னு சொன்னால் அது கூட தெரியல. எல்லாமே செல்ஃபிஷ் மோட்டிவாக பண்ணிட்டாங்க. இது பாலிட்டிக்ஸா? சபை பண்ணுறது பாலிட்டிக்ஸா? இல்லை. ஒரு சபையை கட்டிட்டு அது உள்ளகிற ஆத்மாங்களை நீ அது பண்ணி இது பண்ணி உள்ள நீ இது பண்ணிக்கும் போது அந்த ரத்தத்தையே சிந்துன அவருக்கு எவ்வளோ எரிச்சல் இருக்கும். நம்மளுடைய வேலை பாருங்க, ஆத்மாங்க நம்மளுடைய சொந்தம் கிடையாது. ஆத்மாங்கள் கர்த்தருக்கு சொந்தம். நீயும் நானும் கர்த்தருக்கு சொந்தம். அந்த ஆத்மாக்களை அருமையாக பாதுகாத்து பாருங்க. தாவீது சொல்றாரு, என்னது சங்கீதம் 23 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடியேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அவர் அந்த ஆடுகளை அவ்வளோ அழகாக நேசித்து அந்த ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்து ரத்தத்தை செய்து அவர்களை காப்பாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை அந்த வனாந்தரமான வாழ்க்கையில் அவ்வளோ அழகாக கூட்டு போயிடுங்கிறார். சடனாக வந்து அந்த அந்த மந்தையை குலைக்கிறதுக்கே சத்துரு கிரியை பண்ணுறான். எங்கேருந்து கிரியை பண்ணுறான்? உள்ளேருந்து கிரியை பண்ணுறான். வெளியில் இருக்கிறவனால பண்ணுறதுல பிசாசு என்ன பண்ணுறான்? உள்ள இருக்கிறவனால பண்ணுறான். அவன் என்ன, அவனுடைய ஒரே ஒரு ஏம் என்ன? சபைங்கள்லாம் அழியணும், சபைக்குள்ள ஒற்றுமை இருக்கக்கூடாது. சபைக்குள்ள ஒற்றுமை வந்துச்சுன்னா, ஆண்டவர் நினைச்சது போல சபைக்குள்ள ஒற்றுமை ஏக சிந்தை வந்துச்சுன்னா பிசாசுக்கு இடம் இருக்குமாங்க? சபைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம நிற்கும் பொழுது, சபைனால என்ன?